हे स्टूपिड नॉनसेंस चल चल ए என்ன டாக்டர் ஒண்ணுமே சொல்லல? பிரச்சனை ஒண்ணும் இல்ல, பிரஷர் மருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சத்ரிகா, நீ ஊருக்கு போறேன்னு சொன்னியே, உங்களுக்கு கண்ணு தெரியலன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எங்க 2 பேருக்கும் கண்ணு போய் 24-25 வருஷம் ஆயிடுச்சுல்ல, பழக்கம் ஆயிடுச்சு. ஆமா, கண்ணோட இடத்துல எங்களுக்கு வாசனை, பரிசம், சத்தம் இதோட உணர்வு அதிகமா இருக்கு. ஒரு தடவை ஒரு ஆளை தொட்டாலோ குரலை கேட்டாலோ அது அப்படியே மனசுல பதிஞ்சிரும். அப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டோம். கடவுள் எங்களுக்கு அப்படி ஒரு வாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அங்க அம்மா முன்னாடி சொல்ல வேண்டாம்னு தான் சொல்லல. அவங்களுக்கு மேஜர் அட்டாக் வந்திருக்கு. அவங்க மனசு புண்படுற மாதிரி எதுவும் பேசாதீங்க. அப்படியெல்லாம் நான் ஒன்றும் பேசுறதில்ல. உங்களுக்கு தெரியுமே டாக்டர், 20 வருஷம் ஆச்சு அவ இந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து. கொஞ்சம் வெளியில வாமான்னு சொன்னா எதுக்கு, அங்கேயும் இருட்டுதானேன்னு சொல்றேன். இதெல்லாம் சரியாகணும்னா என் பையன் ஒரு தடவை வந்தா போதும். பிரச்சனை ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் பிரஷர் நார்மல் ஆகிற வரைக்கும் சந்திரிகா இங்க இருக்கட்டும். हरामजादे, नमस्ता क्या है आपको? मैं तुझे नहीं छोड़ूंगा। नमस्ता क्या है आपको? एक बार मैं छूटने दो जेल से, सारे तेरे माँ को, तेरे भाई को, तेरे बाप को छोड़ूंगा नहीं। बात है। ஐயோ 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 என்னாச்சுங்க? என்னத்த சொல்றது, அவன் உங்களுக்கு தெரியும்ல, அவன் குப்தா கொலை கேஸ்ல மாட்டின நரசிம்மன் தானே? ஆமா அவன் தான். ஜாமீன் கிடைச்சதா? அப்புறம் எதுக்கு பிடிச்சாங்க? ஜாமீன் கிடைச்சது, அவன் பணம் கட்டல, அதனால தூக்கிட்டு போறாங்க. என் ஆபீஸ்ல வேலை செய்யறானே கோவிந்தசாமி, அவன்கிட்ட போய் பணம் கட்டிட்டு வரான்னு சொன்னேன். அவன் தண்ணி அடிச்சிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். இப்ப இவன் என்னை கொண்டு போட்டுருவேன்னு மிரட்டுறான். இந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே 8 கொலை பண்ணிருக்கான். ஆமா, அவன் எப்பவே சொல்லிட்டான். அவன் ஜாதகத்துல 9 கொலை பண்ணணுமா. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அவன் வெளியில வரும்போது நான் வெளியில இருந்தா தானே. எங்க போவீங்க? அந்த கோவிந்தசாமி கொலை பண்ணிட்டு நானும் உள்ள போயிடுவேன். இது அப்பவே முடிவு பண்ணிட்டேன். எஸ். ஐயோ வாயா, இப்படி வாயானா? ஐயோ நீங்களா? நான் வேற யாரோ நினைச்சிட்டேன். குட் மார்னிங். அந்த ஆள் சொல்றத கேட்டேன், உன்னை கொலை பண்ணுவேன்னு. அதெல்லாம் நடக்காது. நீங்க என் கூட இருக்கும்போது அவன் கொலை பண்ண முடியாது, அது எனக்கு தெரியும். அது இல்ல, அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்றுவேன். எதுக்காக? நீ இந்த பூமிக்கு தேவையில்லாத ஒரு பாரம். நான் வெறும் 80 கிலோ நீ தான். பண்ண வேலைக்கு ஐயோ அம்மா, ஏன்டா அறிவு கட்டவனே, கண்ணு தெரியுதா? இப்ப தெரியுது. ஒண்ணே ஐயோ அம்மா, ஐயோ டோர்ல என் கை மாட்டிக்கிச்சு. ஏய் என்ன, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னல, பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அந்த லாக்கர் சாவியை என்கிட்ட கொடுன்னு. அக்கவுண்ட் ஓபன் பண்ண பணம் வேற கொடுத்தேன். அதுக்கு முன்னால இந்த ஜாமீன் மெட்ரோ இருந்துச்சு. இருங்க உங்க லாக்கர் போடுறேன். என்னது? லாக்கர் ஓபன் பண்ணி தந்தேன். நாளைக்கு தான் உனக்கு கடைசி நாள். வேலை நடக்கல, உனக்கு கொன்னுடுவேன். கோவிந்தசாமி, அந்த ஆளை பாத்தியா? இதோ கிழக்கமா உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. கடவுளே, தெய்வமே, இன்னைக்கு கூட 36 நாள் ஆச்சு. 41 நாள் தியானம் முடிஞ்சாதான் பிராந்தியத்தோட வேண்டும் சபதம் எடுத்திருக்கேன். அப்ப விஸ்கி என்ன எப்படியாவது உஸ்பேத்தணும், அவ்வளவுதானே? சரி சரி, ஆளை விடு. எவ்வளவு நாள் தாங்குறேன்னு பாக்குறேன். கடவுளே, போயா நீயும் உன் பூஜையும். ஒரு தீப்பெட்டி கூட ஒழுங்க வைக்கிறது இல்ல. விளக்கேத்துறன்னு சொல்லி ஒரே தீக்குச்சி இல்லாம காலி பண்ணிடுறேன். கோபால்சாமி, நீ நல்லா இருக்க மாட்ட. நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? இங்க பாருங்க, என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா. அவ பின்னாடி 4 பேர் சுத்துறாங்க. என்ன பண்ணலாம்? கொஞ்சோண்டு ஆசிட் எடுத்து உன்ற ஓட்டாட்டி மூஞ்சில ஊத்து. அவ அழகெல்லாம் போயிரு. அதுக்கப்புறம் நீ நிம்மதியா இருக்கலாம். காலங்காத்தால வந்துருவானுங்களே, அம்மா அழகா இருக்கிறா, தங்கச்சி அழகு சரியில்லை, பாட்டிக்கு பிரச்சனை. கோவிந்தசாமி உள்ள இருக்கானா? அவன் தீப்பெட்டி தேடிட்டு போயிருக்கான். அவனை பார்த்தா சொல்லுங்க, அங்கேயே வெட்டி அவனை பலி கொடுத்துருவேன். என்னது, பலி கொடுப்பீங்களா? பூஜை பார்க்க போறீங்களா? வேண்டாம் வேண்டாம், என்னாச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. என்ன ஆகணும்? 41 நாளைக்கு தண்ணி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். அது வரைக்கும் நீ விட்டுருங்க. அவன் எங்க போனான்? காலங்காத்தால பெருசா வேலை இருக்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவான். பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க.
மாட்டேன்டா. எதுக்கு சண்டை போடுறீங்க? தைரியம் இருந்தா நில்லுங்க. என் வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சு டேய், விடுங்க. என்னாச்சுன்னு அவனை கேட்கறதுல கொல்ல விட மாட்டேன். ஆளாளு கொல்றதுலயே இருக்கீங்களே. அட விஷயத்தை என்னன்னு சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அது எப்படி சொல்லுவான் அதான் மானம் போயிடுமே. இவன் அவன் பொண்டாடி கூட வாயை மூடுடா. வாயை மூடுறா. நீ ஒரு பொறுக்கி அடிச்சு வாயை அட, உடைச்சிருவா. நிறுத்து. இவனை அடிச்சு நீயே உன்னை நார் அடிச்சுக்காத. இது உங்க குடும்ப விஷயம். பிரச்சனை வெளியே போகாம இங்கேயே ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? பணம்லாம் பேக்ல இருந்தது. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இங்க சொன்னா வேலைக்கு ஆகாதுப்பா. உங்க வேலைக்கான ஆர்டர் ரெடியா இருக்கு. இங்க பைசா இல்லாம ஒரு வேலையும் நடக்காது. சார் அடுத்த ஆளை வர சொல்லு. சார் உன் குவாலிஃபிகேஷனை பார்த்தாப்பா கூப்பிட்டோம். இன்னும் 21ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள வந்து பணத்தை கட்டு. சார் நான் ஓப்பா சார் சொன்னா கேளு. என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. இவனை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கேன். டேய் மாதவா, பொண்ணு குடல் எடுத்து மாலையா போட்டுருவேன். ஒருக்கி உனக்கு உன்னை என்ன நீ சத்தியமா நம்பு. எப்படா நான் ஒரு கொடுப்ப? பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கேன். நான் கொடுத்துறேன். என்ன நம்பு. பிரச்சனையில மாட்டினது நான் தான்டா. ஞாபகம் இருக்காடா? ட்ரெஸரியில இருந்து அப்பாவோட பென்ஷன் பணத்தை வாங்கிட்டு வெளியே வந்தேன்னா கொடைய விரிக்கிறதுக்காக ஒரு நிமிஷம் பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு உனக்கிட்ட சொன்னேன். அந்த கொடைய விரிக்கிற நேரம் பார்த்து நீ அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு பஸ்ல ஏறி நீ பாட்டுக்கு போயிட்ட. அதுக்கப்புறம் இப்பதான்டா உன்னை பாக்குறேன். அந்த ஒரு மாசமா வீட்டுல இருக்கிறவங்க அரை வயிறு கஞ்சி தாண்டா குடிச்சாங்க. தெரியுமா உனக்கு? நான் சும்மா ஞாபகம் இருக்கு, விட ஞாபகம் மாட்டேன்டா. இருக்கு. என்ன ஒண்ணும் பண்ணிடாத. டேய், தொண்டைக்கல, எனக்கு வேற வழியே தெரியல. அதனாலதான் நடந்துடும் தெரியாம நடந்துச்சு. இப்ப என்ன நீ என்ன கொல்லுமா? கொல்றா. போடா. உன்னை கொல்றதை விட நானே பேசாம தற்கொலை பண்ணிக்கலாம்டா. அதான்டா என் நிலைமை. எந்திரிச்சு தொலை. என்ன இருந்தாலும் எங்க அப்பாவோட பென்ஷன் பணத்தை வச்சு இவ்வளவு பெரிய ஆளாயிட்டேல. அந்த நன்றியை என்கிட்ட காட்டுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. இந்த கோட்டு சூட்டு எல்லாமே வாடகைக்கு தான் எடுத்திருக்கேன். அப்ப இவ்வளவு நாளா என்ன செஞ்ச? ஒரு சின்ன சின்ன திருடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எதுவும் வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல வேலை தேடிக்கிட்டேன். ஒருத்தனை ஜாமீனில் எடுக்கிறதுக்காக ஆஃபீஸில் கொடுத்த பணத்தை வச்சு கொஞ்சம் கடத்தை அடைச்சேன். இன்னும் இருக்கிற கண்ணை எல்லாம் அடிச்சுட்டு இந்த ஊரை விட்டு போயிடணும். எனக்கு அதான் இப்போ ஒரே பிரச்சனை. அதுக்காக ஒரு பெரிய திட்டமே போட்டு வச்சிருக்கேன். என்ன? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். விருப்பம் இருந்தா நீயும் கூட வா. என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியாத நிலைமையில இருக்கேன் நான். கடன்காரன் வீட்டுல இருக்கிற பொருளை எல்லாம் எடுக்க வந்தப்போ அம்மா சமையல் வேலைக்கோட போக துணிஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு வேற வழியும் தெரியல. வேற வழி இல்லாம தான் இதை நான் செஞ்சுட்டேன். வழி இல்லைங்கிறத கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணும். முதல்ல பணம் தரேன்னு சொன்னீங்க, இப்ப இல்லங்கிறீங்க. அதுக்கப்புறம் வீடு தரேன்னு சொன்னீங்க, இப்ப அதையும் அடகு வச்சாச்சு. விசாவும் கொடுத்து வேலை தரனாங்க. அதுக்கு பணம் கட்டணும். அதுக்காக தான் அடகு வச்சேன். வேலை கிடைச்ச உடனே 2 வருஷத்துல எல்லா பிரச்சனையும் தீர்த்துறேன். அப்போ ஒரு வேலை பண்ணலாம். வீட்டை மீட்டுட்டு பணத்தை ரெடி பண்ற வரைக்கும் பொண்ணு இங்கேயே இருக்கட்டும். இருக்கட்டும். அப்படின்னா என் வாழ்க்கையை விட உங்களுக்கு விசாவா பெருசா போச்சு இல்ல? விசாவை வாங்கி நான் துபாயில செட்டில் ஆகிறதுக்காக போறேன். ஏதாவது ஒரு வேலையை பார்த்து நான் 10 காசு சம்பாதிக்கலைன்னா கடன்காரன் வீட்டை வச்சுக்குவான். அப்புறம் உங்க அம்மா தங்கச்சி அண்ணன் எல்லாருமே தெருவில் நிக்கணும். அதை பாக்குறதுக்கு உனக்கு சந்தோஷம்னா நான் ஊருக்கே போல. போதுமா? என் விதி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நான் இப்படி நிக்கிறேன். அடுத்தது என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. உன் கதையை கேட்டால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் என் கதை கொஞ்சம் வேறு மாதிரி. நண்பன்னு சொல்லி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சேன். அவன் பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என் தங்கச்சியை ஏமாற்றிட்டு போயிட்டான். என் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்ட அன்னைக்கே சத்தியம் தர்மம் எல்லாத்தையும் மறந்துட்டேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ற தைரியம் கூட எனக்கு கிடையாது. அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா எதுக்காக அனாவசியமாக அவங்கள வருத்தப்பட வைக்கணும்? நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. நான் துபாயில் இருக்கேன், வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். வேலை கிடைச்ச உடனே நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லு. அவங்களாவது நிம்மதியாக இருக்கட்டுமே. அப்படி போய் சொன்னா அப்புறம் அப்போ நடக்கிற விஷயமெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வா. நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்ல.
உங்க பேரை 7ஆம் தேதி வர்றதா தான் எழுதியிருக்காரு. 7ஆம் தேதியா 9ஆம் தேதியான்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். அப்புறம் எந்த ஃப்ளைட் நம்பர் என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஒரு பாக்கெட் கோல்ட் ஃபிளாக். கொஞ்சம் இருப்பா. BA 424 பிரிட்டிஷ் ஏர்வேஸ். 424 பிரிட்டிஷ் ஏர்வேஸ். சரிப்பா, நான் இப்போ கிளம்புறேன். சரிங்க. நச்சரிக்கிறது உன் கூட பிறந்த குணமா? அவருக்கு லெட்டர் படிச்சிட்டு போது குறுக்க வந்து கோல்டு பிளாக் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாசம் கடன் ஏறிக்கிட்டே இருக்கு. 1ஆம் தேதிக்கு அப்புறம் 10 பைசா கூட கடன் தர மாட்டேன். இவருக்கும் இவரோட பொண்டாட்டிக்கும் ஒரு கார் விபத்துல 2 கண்ணும் போயிடுச்சு. ரொம்ப கொடுமை பாவம். பெரிய பணக்காரங்க, திருப்பூர்ல தான் இருக்காங்க. ஒரு காலத்துல இந்த தெருவுல பாதி அவங்க கிட்ட தான் இருந்தது. ஊர்ல யாருக்கோ கஷ்டம்னு சொல்லி அதை வித்து கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான். உனக்கு இவங்களை தெரியுமா? ஒரு தடவை பூட்டு ரிப்பேர் பண்ண போகும்போது பார்த்தேன். என்னது பூட்டுப்பா, அதை சரி பண்ண போகும்போது பார்த்தேன். அவங்க பேரன் கூட அமெரிக்காவில் தான் இருக்கான். அவங்க கூட இங்க வரதா கேள்விப்பட்டேன். டேய், இந்த பொண்ணு ரொம்ப வாளு, உசாராயிரு. வா வா வா. இந்த சின்ன அறை தான் கோவிந்தசாமியோட மாட மாளிகை. நீ அந்த மூலையில படுத்துக்க. அப்ப இந்த கட்டில் அது பூசாரியோடது. அவர் ஏதோ பூஜைன்னு கோயிலுக்கு போயிருக்காரு. இப்போ வந்துட்டே இருப்பாரு. வேணா நீ ரித்திக் ரோஷன் கூட கூட படுத்துக்கலாம். ரித்திக் ரோஷன்? ஆமா, பிளாட்பாரத்தில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பசங்க வச்ச பேர். அப்புறம் குளிக்கிறதுக்கு வேற மேட்டர் இருக்கு. குளிக்கிறதுனா கீழே போய் குளிச்சுக்கலாம். கழிவறைக்கு போனா பக்கத்துல ரயில்வே ட்ராக் தான். ஐயன்னு வைக்கப்படுறதுக்கு இது நம்ம ஊர் இல்ல, இது மும்பை. இவ்வளவு பெரிய வசதியான இடம் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப சந்தோஷப்படணும். அதை புரிஞ்சுக்க. 2 கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு சாத்தானை வேண்டிட்டு படு. சாத்தானா? ஆமாண்டா, இப்பெல்லாம் கடவுளை வேண்டதுல எந்த பிரயோஜனம் இல்ல. இப்பெல்லாம் சாத்தான் தான் ரொம்ப வெயிட்டா இருக்காங்க. சொல்லிக்கிட்டு சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கேன். கால் காசுக்கு பிரயோஜனம் இல்ல. உன்னோட செலவுக்கெல்லாம் நான் தான் பணம் கொடுக்கணும். வயசு குறைச்சலா இருக்கிறவனை கட்டிக்கிட்டேன்னு ஒரு கெட்ட பேர் வர எனக்கு. அதெல்லாம் ஒண்ணும் உண்மை கிடையாது சாவித்திரி அம்மா. அப்பாவோட அசிஸ்டன்ட் வக்கீல்னு வந்தப்போ இவரு கோர்ட்டு கூட போனது கிடையாது. என்னங்க டீ? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக தான் இவர் இங்க இருக்க வச்சோம். அப்படி சொல்லுமா நீ? பெரியவரே, நீங்களே சொல்லுங்க. இவர் ஒரு பெரிய வக்கீல் கிட்ட அசிஸ்டண்டா இருக்கிறதுனால தானே இவர் பண்றதெல்லாம் நீங்க சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு ஒன்றும் பெரிய கேஸ் எல்லாம் இல்லையே. வேற இன்னைக்கு அமெரிக்கால இருந்து வருவான். மழை பெஞ்சதுனால ஏதோ ஒயரிங் ஃபால்ட்டான். அதனால ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சான். அதனால லெட்டரோ டெலிகிராமோ வந்தா உங்க அட்ரஸை கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஏதாவது வந்தா கொஞ்சம் சொல்லி அனுப்புங்க. இதை சொல்றதுக்காகத்தான் நான் வந்தேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த பொண்ணு சாமி வேண்டாம், அவனை பத்தி பேசி இனி எந்த பிரயோஜனமும் இல்லை. எங்களை பார்த்துக்க தான் அவனை வச்சோம். ஆனா தண்ணி அடிச்சு மயங்கிட்டு இருக்கிற அவனை பார்த்துக்க இன்னொரு ஆளை வைக்கணும் போல் இருக்க. யாரும் தேவையில்லை. தாமஸ் ஐயாவோட வீடு தானே இது? ஆமா. அவரை கொஞ்சம் பார்க்கணுமே. என் பேரு கோவிந்தசாமி, இவன் பேரு சிவராமன். கூட்டிட்டு வரதா சொல்லியிருந்தேன். ஓ ஓ ஓ உங்க உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லாத. கெட்ட வார்த்தையில பேசாத. நீ சும்மா என்ன வார்த்தை? யாராவது டிரைவர் அடிக்கிறது? ஐயா, இவன் கெட்ட வார்த்தையில பேசினா இவன் நான் சும்மா விட மாட்டேன். டேய் போடா. டேய் போடா. உள்ள இருக்கான்னு சொல்ல வந்த, அதுக்குள்ள அவசரப்பட்டு அடிச்சிட்டே என்ன போடா பண்ணு. இவனுக்கு திக்குவாயிடா. இத முன்னாடியே சொல்ல கூடாதா? அதுதான் சொல்ல வந்த, அதுக்குள்ள போட்டு அடிச்சு தொலைச்சிட்டியேடா. யாரா இவன்? இவரு நமக்கு வேண்டியவர் தான். நம்ம வீட்டுக்கு இன்னொரு ஆள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, நம்பிக்கையான ஆள் தான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கூடவே இருப்பான். பார்த்தா திருட மாதிரி இருக்கான். எங்க பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு ஹரிச்சந்திரனை தேடுவீங்க போல இருக்கு. என்ன பேங்க்ல கொள்ளையா? பிளான நான் சொல்றேன். இது எலினா. இவளை நான் வச்சிருக்கனோ இல்ல என்னோட கேர்ள் ஃப்ரெண்டனோ தோழினோ எப்படி வேணாலும் சொல்லலாம். குடுமா இவன் நான் ஊட்டியா? டியூட்டி தாமஸோட பிரதர். அப்படின்னா எங்களுக்கெல்லாம் காசு? அதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டா நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆபரேஷன் நேரத்துல யாரும் யாரோட பேரையும் சொல்லக்கூடாது. நம்ம யாருன்னு போலீஸுக்கு எந்த துப்பும் தெரியக்கூடாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நம்ம ஊர்ல ஒரு கோழி அமுக்குற மாதிரி தான் மும்பைல பேங்க்ல கொள்ளை அடிக்கிறது. கோழி அடிச்சாலும் பேங்க் அடிச்சாலும் மோசம் தானே. உள்ள போனா 3 வேளை நல்லா சோறு திங்கலாம். ஏண்டா, ஒரு பேங்க்ல கொள்ளை அடிக்கிறத பத்தி என்ன நினைச்சிருக்க? பேங்க்ல கொள்ளை அடிக்கிறதுனா ஒரு பெரிய வீரம் வேணும்டா. இந்த வேலையெல்லாம் நமக்கு ஒத்து வராது. வேற வேலை இருந்தா சொல்லு. வேற வேலைனா ஒப்பனா கொடுக்க போறேன். அவசியமா எங்க அப்பாவை எடுக்காத சொல்லிட்டான். ஆமா, நீ ஒரு வேலை பண்ணு, இங்க இருந்து போயிடு.
நான் உங்ககிட்ட திருடின பென்ஷன் பணத்தை பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு வந்து திருப்பி கொடுத்துட்றேன். அதோட எனக்கு உனக்கு இருக்கிற கணக்கு தீர்ந்து போயிடும். இன்னொரு விஷயம், என்ன பொறுக்கின்னு மட்டும் நினைச்சிடாத. இந்த பொறுக்கிக்கும் ஒரு சங்கம் இருக்கு. அங்க சொன்ன உன்னை கண்டம் தொடாம வெட்டி போட்டுருவாங்க. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தான். எங்க இருக்கிற கார்பரேஷன்காரங்க ரொம்ப நல்லவங்க. நீ ரோட்ல செத்துட்டா கூட விட்டு போயிட மாட்டாங்க. உனக்கு சாங்கியம் சடங்கெல்லாம் பண்ணி அவங்கள எல்லாம் பாத்துக்குவாங்க. டேய், என்ன நான் தயாராயிட்டேன்டா. எல்லாரும் சத்தம் போடாம கையை தூக்குங்க, கையை தூக்குங்க, கையை தூக்குடா டேய். ஏய், சாவி எடு. எடு. எடுங்கறல்ல. கம் ஆன். சீக்கிரம் எடு. ஏய், ஓடு. டேய், தமிழ்ல பேசாத. அப்புறம் நம்ம தமிழ்நாடுன்னு தெரிஞ்சு போயிடும். சீக்கிரம் வாங்க எல்லாரும். இவன் என் பேரை சொல்லி கூப்பிடுறான். சீக்கிரம் வாடா. அதை இப்படி கொடு. வாழ்க்கையில் இனிமேல் பிராந்தியே குடிக்க கூடாதுப்பா. ஏய், நாளை முதல் டேய் தள்ளுடா. என்னையே தள்ள சொல்றியா நீயே? இவரா? உனக்கு இவரை தெரியுமா? ஆமா, இவரோட ரூம்ல தான் நான் தங்கியிருக்கேன். இன்னொரு தடவை இவன் மேல காரை ஏத்தலாம் போல இருக்கு. ஓ, நீங்க தமிழ்காரன் தானா? ஏத்துடா. தில்ல இருந்தே மேல ஏத்துடா. உங்க அப்பனாத்தா போட்டாங்களாடா இந்த பாம்பே ரோடு. ஆளையும் பாருங்க, வண்டியும் பாருங்க. ஏய், உனக்கு ஐயோ, என்ன சண்டை திமிரு இருந்தா என்ற மாதிரி வண்டி நிறுத்திட்டு விட்டுருப்ப. டேய், வெளிய வாடா. தில்ல இருந்தே இறங்கி கீழே வாடா. டேய், ஏன்டா பயந்து ஓடுற? டேய், வாடகறனடா. டேய், தில்ல இருந்தே என்ற முன்னால வந்து நின்றா பாப்போம். பண்ணி பையில. எல்லா நோட்லயும் நம்பர் இருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். போலீஸ் இந்த கேஸ மூடுற வரைக்கும் இது இங்கே இருக்கட்டும். நாளை காலைல எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. மத்தத அங்க வச்சு பேசிக்கோ. போங்க போங்க போங்க. நீங்க போங்க. எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கு. பை. ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். நான் சுசுமி பேசுறேன். நேஷனல் பேங்க்ல கொள்ளடிச்சிட்டாங்க. தலைவன் தாமஸ் மேத்யூஸ். அவர் அபர்ணா அபார்ட்மெண்ட்ல ரூம் நம்பர் 202ல தங்கி இருக்காரு. பை. ஒரு பேப்பர் வாங்கிட்டு வாடா. இங்க ஒரு பேப்பர் கொடுங்க. அந்த பணம் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்ச உடனே நம்ம விசா எடுத்துடலாம், வெளிநாட்டுக்கு பறந்துடலாம். அப்புறம் நம்ம திரும்பி வந்த உடனே நம்மளை கிண்டல் படுத்தினவங்க, வேதனைப்படுத்தினவங்க மூஞ்சில கரியெளி பூசணும்டா. அவங்க முன்னாடி பணத்தை வாரி இறைச்சு நம்ம யாருன்னு நிரூபிக்கணும்டா. ஓ கோவிந்தா. तुम्हारा नाम थॉमस है? हाँ। तुम्हें कमिश्नर के ऑफिस आना पड़ेगा. இங்க பாரு எலினா, போலீஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. யாராவது சொல்லிருப்பாங்களா? நீங்க தானே பேங்க்ல ஜீவன் ஜீவன் அவரோட செல்ல பேரை கூப்பிட்டீங்க. பேரை மட்டும் தானே சொன்னேன், அட்ரஸ்லாம் சொல்லலையே. என்ன மாட்டி விடாத. இப்போ அதெல்லாம் பேசவே டைம் இல்ல. நம்ம குடோன்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வேற எங்கயாவது போயிடலாம். நல்ல ஐடியா.
போலீஸ் அடி தாங்காம அவர் உண்மையெல்லாம் சொல்லிட்டாருன்னா பெரிய வம்பா போயிடும். வா வா. கோவிந்தா, இப்ப ஏன்டா கோவிந்தானா சிரிப்பே வர மாட்டேங்குது? பயங்கரமான மோசடி வேலை இது. உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனா இங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. எப்படியாவது விசா எடுத்துட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயே ஆகணும். அப்புறம் போலீஸால் நம்மள எதுவும் பண்ண முடியாது. நீ தானடா சொன்ன ஜெயில 3 வேளை சாப்பாடு கிடைக்கும்னு. போதும் நிறுத்துடா. உனக்கு எந்த நேரத்துல எது பேசுனே தெரியாது. இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் ரூமை விட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு வெளியே வர வேண்டாம். வா வாடான்னு சொல்றல. வந்து தொலைறேன். என்ன பண்றது? अभी से बैचलर लोगों को फिदाई पर घर नहीं देने का ये कमेटी का फैसला है. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா கோவிந்தசாமி இங்க இருந்து வெளில துரத்தணும். இன்னைக்கு ஏன் பொண்டாட்டி, நாளைக்கு உங்க வீட்டு பொம்பளைங்க இப்படி பொம்பளைங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க. அவனை வச்சுக்கிட்டு இருந்தா தமிழ்காரங்க எல்லாம் கெட்ட பேர் தான். அவனை உடனே வெளியேத்திடலாம். அத வந்துட்டான். நீங்களாச்சும் உங்க பிரச்சனையாச்சு. நான் வெளில கிளம்புறேன். என்னடா இங்க குதிச்சுக்கிட்டு ஓட்டனா ஆளை பாருடா. என்ன இங்கெல்ல ஒரே கூட்டம்? யாராவது மண்டை கண்டே போட்டாங்களா? உன்னை இங்க இருந்து வெளில அனுப்பலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏன்? உன் அடாவடித்தனத்துக்கு. எதுக்காக? இங்க பொம்பளைங்க எல்லாம் கௌரவமா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி எல்லாம் சொன்னா உடனே போயிடலாம் முடியாது. போனா போய் தான் ஆகணும். ஏற்கனவே ஓனரை பொட்டி தூக்கி வெளியே வச்சிட்டாரு. ரூமையும் பூட்டு போட்டு பூட்டிட்டாரு. இது எந்த ஊர் நியாயம்? இந்த ஊர் நியாயம். ஏய் வாய் மூடு. போடா போடா வெளில போடா. என்ன யாரும் தெரியாம நான் அவசியமா கை வைக்காதீங்க. அப்புறம் உடல உருவி வாழ போட்டுருவேன். போதுங்கடா. பாத்தல எல்லாம் சும்மா ஒரு உதாரணம். ஏய் நீ நானா? ஏய் ஏன்டா? நான் வரல. என்னடா காரணம்? இவங்க கிட்ட நம்ம பாச்சாலாம் பலிக்காது. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆள் இருக்கானுங்க. இவனுக்கு அடியை தாங்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லப்பா. நான் போறேன். நான் இங்க இருக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். நான் இங்க இருக்க மாட்டேன். நான் போயிடுறேன். இது வேற நல்ல நேரம். யாருக்கு? உன்னோட தான். கால் எடுத்து வச்ச ரூம் விட்டு துரத்திட்டாங்க. அது என்னோட ஜாதக பிரச்சனை இல்ல, உன்னோட கண்ணு பிரச்சனை. கண்ட பொண்ணுகளை எல்லாம் பார்த்தா இப்படித்தான் நடக்கும். இடி இறங்கின தலையில பாம்பு வந்து கடிச்சிருச்சு. எந்த இடத்துல? நம்ம தெற்கோடி முனையில. எப்போ? ஒரு 7 இருக்கும். டேய் மரமண்ட, நம்ம நிலைமையை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? இப்போ நம்ம என்ன பண்றது? எங்க தங்குறது? இப்போதைக்கு பெட்டியை தூக்கிட்டு போய் பங்கர்ல வைப்போம். மத்தத பத்தி அப்புறமே யோசிப்போம். வா. முகரைய பாரு, பயமுறுத்துற மாதிரி நினப்பு. இவன் தான் சார். என் முகத்துல எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா நான் ஒரு லூசுன்னு? அப்படி எழுதிலாம் வைக்கல. அந்த பொண்ணுச்சாமி விஷயம் என்னடாச்சு? போய் பாத்தியா? பார்த்தேன். என்னத்த சொல்றது, ஒரு பெக்குக்காக எப்பேற்பட்ட பொய்ய சொல்லக்கூடிய நிலைமையில இருந்தவன் அவன். இப்ப என்னன்னா கோயிலுக்கு குளத்துக்கும் போயிட்டு இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் நேர்மைன்னு பேசுறான். இங்க 3 லட்சம் பேர் இந்த மும்பையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. போய் அவன்கிட்ட போய் பேசுவீங்க? இது உங்க கெட்ட நேரம் தெரியுது. வேற என்னத்த சொல்றீங்க? அப்போ அவ மட்டும் தலையிடலனா நான் விடுதலை ஆயிருவேன்ல? நிச்சயமா. அத நான் பாத்துக்கிறேன். நீ வெளியில சொல்லிடாத. இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும். உசுறு வச்சு என்னடா பிரயோஜனம்? சொல்றத கேளுங்க. இந்த தொண்டையில உசுறு இருக்க வரைக்கும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ரொம்ப அதிகம் பேசாத. கோர்ட்ல பார்க்கலாம். அந்த பணத்தை அடிக்கிறதுக்காக தான் அந்த 2 பேரும் என்னை காட்டி கொடுத்துட்டாங்க தெரியுமா? அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்காது. நான் தான் இடத்த மாத்திட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க அந்த பணத்தை எங்க வச்சிருக்கீங்க? நான் வெளியில வர வரைக்கும் அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஐயோ, அத பத்திலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க தான் மாட்டி விட்டீங்கன்னு அவர் சொல்றாரு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. இன்னொரு விஷயமும் சொன்னாரு. கேஸ் தோத்து போனா தனியா உள்ள போக மாட்டேன், அவரோட சேர்த்து நீங்களும் உள்ள போவீங்கன்னு சொன்னாரு. டேய் வந்துடா டேய். டேய் இங்க வா இங்க வா. நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம். எதுக்கு? அவர் நம்மள புடிச்சு வர சொல்லி தானே ஓடி வந்த. அதனால ஒண்ணும் ஓடி வரல. இந்த தொழிலுக்கு வரதுக்கு முன்னாடி விசாவுக்காக ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கணும்னு சொன்னல, அது இந்த ஆளுக்கு தான். அதுக்காக நீ ஏன் ஓடுற? டேய் அந்த ஆளு கோர்ட்ல கட்ட சொன்ன பணத்தை தான் நான் விசாவுக்கு கொடுத்துட்டேன். அந்த ஆளு கையில மட்டும் மாட்டினா என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவான்.
இந்த ஆளுக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? அந்த ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தா தாமஸ் நம்மள உள்ள போடுறதுக்குள்ள இந்த ஆள் உள்ள போட்டுருவான். என்னது நம்மளையா? ஆமாண்டா, நான் உள்ள போனா நீ இல்ல உள்ள வந்த. நான் உன்னை காட்டி கொடுத்துருவல. ஐயோ, வாடா. உனக்கு இருக்குமா என்னோட ஆட்டோகிராஃப்? நான் உங்க ஃபேன். உன் பேர் என்ன? எலினா. என்ன இந்த பக்கம்? லா பிராக்டிஸ் பண்ண இந்தியா வந்திருக்கேன். ஓஹோ. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். தேங்க்யூ. अच्छा 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 வாடா, அவன் கூட போய் பேசிடா. வாடா, அவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், நீ வாடா. நீ. டேய், அவன் ஹிந்தில அச்சான்னு சொல்றான்டா. அச்சான்னு சொன்னா தமிழ்ல நல்லதுன்னு அர்த்தம். வாடா, சும்மா பேசிக்கிட்டு இருக்க. அண்ணா, அந்த பெட்டியை கொடுங்க. உனக்கு தான் இங்கிலீஷ் படிக்க தெரியல, இதை கொஞ்சம் கத்தி படி. ஐயாவுக்கு வந்திருக்கிற டெலிகிராம். அவங்க பேரனை பத்தி ஏதாவது எழுதியிருக்காங்களான்னு கேட்கிறாரு. சரியா என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்து சொல்லு. என்ன என்ன எழுதியிருக்குப்பா? நாளை காலை வருகிறேன். நாளை காத்தாலே வந்துருவாரா? அப்படியா? ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்பணும்னு ஏதாவது? இல்ல, வண்டியெல்லாம் தேவையில்ல, நான் நேர்ல வந்துடுறேன்னு எழுதிருக்கேன். அந்த ஆளு ஒண்ணுமே சொல்லாம டெலிகிராம வீட்டுல கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டான். நீங்க காத்திருந்ததுக்கு பலன் கிடைச்சிருச்சு. கடவுள் கருணை காமிச்சிட்டாரு. வரட்டுமா? சரி, கொஞ்சம் தள்ளுப்பா. என்னாச்சு? இடம் கிடைச்சதா? கிடைச்ச மாதிரி தான். என் பெட்டி எடுத்து கொடுங்க. எதுக்கா அவர்கிட்ட போய்? நான் எடுத்துக்கிறேன். ஏன்டா போய் சொல்ற? போடா. ஏன்டா 6 மாசம் கழிச்சு தானே அவர் பேரன் வரதா எழுதி இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னது? நான் தான் பார்த்தனே. இல்லடா, அவரோட பேரன் நாளைக்கு தான் வரா. அது எப்படிடா? நீ தான் அவரோட பேரன். நான் எப்படி அவர் பேரனாவே? அதெல்லாம் சொல்றேன் வா. இன்னைக்கு இருந்து நீ தான் குசேல. நானும்? டேய், கையில 10 காசு இல்ல. தாமஸ் மட்டும் வாயை திறந்துட்டா நம்ம உள்ள போக வேண்டியதுதான். தாமஸ் உண்மையை சொல்லிட்டா நம்ம போலீஸ்ல மாட்டிக்குவேன்னு சொல்றேன்டா. தெருவோரத்துல படுக்க கூடாதுன்னா இதுதான் ஒரே வழி. இந்த ஆளோட பேரன் சின்ன வயசுலயே இந்த ஊரை விட்டு போயிட்டான். அவருக்கு 2 கண்ணும் தெரியாதால அவன் பேரன் எப்படி இருப்பான்னு அவருக்கு தெரியாது. தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும், பின்னாடி யோசிப்போம் மத்தத. அப்புறம் அந்த ஆளோட சொந்தக்காரங்கெல்லாம் அவர் மேல பெரிய கோவத்துல இருக்காங்க. அவரை தேடி யாருமே எப்பயுமே வரவே மாட்டாங்க. 6 மாசத்துல நம்ம கேஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்குள்ள இந்த விசா பணத்துக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிடலாம். அப்ப நீ எங்க இருப்ப? நாம 2 பேரும் சேர்ந்து தாண்டா அங்க தங்குவோம். நான் உங்க கூட இருக்கிற விஷயம் அவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு தெரியாது. நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா போதும். அப்ப இல்லடா, பரோட்டா சாப்பிடு. இது ரொம்ப சுலபமான விஷயம், எதையும் போட்டு குழப்பிக்காத. என்ன? யாருக்கும் தெரியக்கூடாது உன் கையில தான் லாக்கர் சாவி இருக்குதுன்னு. ஆனா சாவி என் கையில இல்ல. டேய், மருந்து டப்பாக்குள்ள வச்சிருந்தல, எடுக்கலையா? எடுக்கல. பின்ன இவ்வளவு நேரம் என்னடா பேசிட்டு இருக்க? மருந்து டப்பா. ஐயோ, அதான்டா. அதுக்குள்ள இருக்கிற அந்த சாவியை எடுத்து வேற இடத்துல பத்திரமா வைக்கணும். அவ்வளவுதானா? நான் ஒளிச்சு வைக்கிறேன். உன்கிட்ட இருக்குன்னு யாருக்கும் சொல்லக்கூடாது. ஒளிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் என் கையில இருக்காது இல்ல. எப்படி இருந்தாலும் அது உன்கிட்ட தானடா இருக்கும். என் கையில இருக்காதே, நான் தான் ஒளிச்சு வச்சிட்டேனே. உன் கையில வந்ததுக்கு அப்புறம் தானடா ஒளிச்சு வைப்பேன். ஒளிச்சு வச்சதுக்கு அப்புறம் என் கையில இருக்காதே அது. டேய் கழுத, உன் கையில சாவி இருக்குன்னு உனக்கு தெரியாதா? மருந்து டப்பாவுல. அப்ப இல்லடா. அப்புறம் அந்த சாவி எடுத்ததுக்கு அப்புறம் அப்ப என் கையில இருக்கும். அப்புறம் நான் தான் ஒளிச்சு வச்சிருவேனே. அதுக்கப்புறம் தான் என் கையில இருக்காது இல்ல. டேய், உன் கையில இருக்கிறதால தான்டா நீ ஒளிச்சு வைக்கிற. ஒளிச்சு வைக்கிறதுனால தான் என் கையில இருக்காதுன்னு சொல்ற. ஐயோ, அத ஒளிச்சு வைக்கும் போது அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியல, அத சொல்லாதன்னு. அது என் கையில இருந்தா தானே அது என் கையில இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரியும். அதுதான் என் கையில இருக்காது, நான் தான் ஒளிச்சு வச்சிட்டேனே. இப்ப எங்க இருக்கு சாவி? மருந்து டப்பாவுல. அது அங்கே இருக்கட்டும், அங்கே இருக்கட்டும். நீ போ போ போ. என்ன? அப்ப அத வேற எங்கேயாவது ஒளிச்சு வைக்க வேணாமா? வைக்கணும். அது அங்க இருந்து எடுக்கும் போது உன் கையில தானே இருக்கும். அது உன் கையில இருக்குதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் சொல்ல வர. ஒளிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் அது என் கையில இருக்காதுன்னு சொல்றல. அது மண்ணா போயிடும். நீ இங்க இருந்து போயிடு. போயிடு. தெரியுது உங்களுக்கு மூளை குழம்பிருச்சா? ஜெயில இருந்தா இப்படிதான் ஆகுமா?
என் பேரன் சீக்கிரம் இங்க வரணும். நான் இவ்வளவு நாள் காத்திருந்தது போதாதா கண்ணா? உள்ள போடா. யாரு யார் இது? யாரு? யாராவது பிச்சைக்காரனா இருந்தா இன்னைக்கு எதுவும் தரமாட்டேன். நாளைக்கு வா. போ போ. அவர் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். டேய், நீயே ஒரு முடிவுக்கு வராத. போடா. டேய், பேரை சொல்றா. பேரை சொல்றா. பேர் சொல்லு. நான் வந்து குசேலன். இந்த குசேலன் தாத்தா சேது வா. குசேலன் வந்துட்டான். நீ வேணா பாருடா, நம்ம திருட்டுத்தனத்தோட உச்சத்துக்கே போயிட்டு இருக்கோம். நாளைக்கு நம்ம நிலைமை என்னவோ, என்னைக்காவது நம்ம விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டுடா. உள்ள போடா. நமக்கு வேற வழியே தெரியாம தான் நம்ம இங்க வந்திருக்கோம். படிச்சு நான் உனக்கு அங்கேயே சொன்னல. முடியலன்னா அங்கேயே சொல்லி தொலைச்சிடலாம்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் என் கை கால்லாம் நடுக்குதுடா. டேய் வேண்டாடா. என் பிரார்த்தனை கண்ணனுக்கு கேட்டிருக்கு. ஏய், உன்னை போட்டு அரைஞ்சு என் குசேல வந்துட்டானா? எங்க குசேலா? இவ்வளவு நேரம் குசேலா? கழிச்சு வந்திருக்க. இல்ல ஃளைட் கொஞ்சம் லேட்டா வந்துட்டு. என் பேரை எங்க குசேலா? நீ ஆளே மாறிட்ட போல இருக்கடா. எவ்வளவு வருஷமா நாங்க காத்திருக்கோம் தெரியுமா? தாத்தான்னு கூப்பிடுறோம். கூப்பிடுறா. பாட்டி, தாத்தா. இது யாரு? யார் அது? குசேலன் கூட யாரு? ஆ? இந்த குரலை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். யாரு? சொல்லுங்க, கேக்குறேன்ல. யார் அதுன்னு கேக்குறேன். யார் அது? நான் தான். சந்தோஷம் அதிகமானதுனால குரல் மாறி போயிடுச்சு அப்பப்பா. அப்பப்பாவா? தாத்தான்னு கூப்பிடுப்பா. தாத்தாவும் பாட்டியும். யா 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 யா. அமெரிக்கால இருந்து வந்த உடனே பழசெல்லாம் மறந்துட்டல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் ஞாபகம் இருக்கு. இல்ல, எங்களுக்கு நீ இன்னும் பழைய குசேலன் தான்பா. நல்லா வளர்ந்து முகமெல்லாம் மாறி போய் அமெரிக்காலே இருந்ததுனால நல்லா வெளுத்து போயிருப்ப இல்லப்பா? யா 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 யா. வெளுத்து போய் நல்லா ஆயிட்டேன். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வா வா. வா வா. வா குசேலா. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க, களைப்பா இருப்ப. குடிச்சிட்டு ஏதாவது சாப்பிடு. எனக்கு உன்கிட்ட நிறைய பேசணும். பாட்டி பாட்டி, என் கையை விடுங்க பாட்டி, நான் பெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். குசேலா. என்ன தாத்தா? எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்கோம். இவ்வளவு பெரிய வீடு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது பிளாட் சைடுல ஒரு சின்ன வீடு பார்த்துட்டு போலான்னா உங்க பாட்டிக்கு பிடிக்கல. வேலைக்கு யாரையாவது வச்சுக்கலான்னா நம்பிக்கையானவங்க ஒரு ஆளு கூட இல்லை. அந்த பொன்னுச்சாமி போனதுக்கு அப்புறம் எல்லா ரூமையும் அடைச்சாச்சு. வேற வழியே இல்லாம தான் அவனை வேலைக்கு வச்சோம். கொஞ்சம் இருட்டானா போதும், உடனே பாட்டில திறந்துருவான், மயங்கி விழுந்துருவான். அப்படி ஒரு வேலைக்காரன் எதுக்காக இங்க? அதான் போன்னு சொல்லிட்டேன். ஒரு ரூமை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பூட்டியாச்சு. நான் போன்ல சொல்லியிருந்தேன்ல. என்ன? ஆமா. அதுக்கப்புறம் போனும் கட் ஆயிடுச்சு. நாங்க பார்க்காதப்ப ரோட்ல போற வரவனெல்லாம் கூப்பிடுவான். அவங்க கிட்ட கூட அந்த வேலைக்காரன் பணம் வாங்கினான்னு கேள்விப்பட்டேன். எப்படியோ அவனை ஒரு வழியா ஒழிச்சு கட்டிட்டோம். யா யா யா. போன்ல கேட்கும்போது உன் குரல் ரொம்ப வித்தியாசமா இருந்ததுப்பா. இல்ல சீதா? நானும் அப்படிதான் நினைச்சேன். யா யா யா. அப்புறம் நாங்க இல்ல, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். மேல ஒரு ரூமை நீ குளிக்கிறதுக்குன்னு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல ஆர்கே நாயர்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்க இருந்து சாப்பாடு வரும். இங்கதான் சமைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லையே. போ. யா யா யா. என்னால நம்பவே முடியலம்மா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உன் குரல்லையே நான் ஒரு உற்சாகத்தை கேட்கிறேன். கடவுளே, கடவுள் நம்மளை கைவிடலம்மா, கைவிடல. டேய், மனுஷனா இருந்தா கொஞ்சமாவது புத்தி வேணும்டா. 1000 முறை சொல்லியிருப்பேன், அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு.
எல்லாத்தையும் போட்டு சொதப்பிட்டியடா. இப்ப சந்தோஷம் தானே? அனுபவிடா. எங்க உன்னை கொல்லம் போல இருக்கு. எங்கடா கிளாஸ்? என்ன அறிவுக்காடா உனக்கு? உன்னை யாரா அவங்க மேல விழ சொன்னது? அனாவசியமா என்ன சீண்டாதடா. நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுற ஆள்றா நீ. என்ன காரியம் செஞ்சு தொலைச்ச நீ? நைஸா என்ன தள்ளி விட்டுட்டல்ல. போதாததுக்கு அமெரிக்கா ஸ்டைல் வேற, யா வேற. ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். இப்போ என்னடா பண்றது? உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தாண்டா ஆகணும். ஏண்டா அந்த பெருசுங்க ரெண்டுமே பயங்கரமான ஆளுங்கடா. ஒரு தடவை தொட்டு பார்த்துட்டாலோ பேச்ச கேட்டாலோ மறக்கவே மாட்டாங்கடா. அதான் கண்ணு தெரியாதவங்களுக்கு காது கொஞ்சம் வீக்கா இருக்கும், காது வீக்கா இருக்கிறவங்களுக்கு கண்ணு ஷார்ப்பா இருக்கும். இதெல்லாமே பெரிய அதிசயம்டா. எது? கடவுளை உங்களை படைச்சதை சொல்றட்டா. ஓஹோ, நீ இது ஏதோ விளையாட்டுத்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்க. இனிமே உன் குரலை எங்க கேட்டாலும் அவங்க உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க, தெரியுமா? நீ தனியா மட்டும் அவங்க கிட்ட போகாத. விசா கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமா இரு. விசா கிடைக்குன்னா பணம் வேண்டா. 2 லட்ச ரூபாய்க்கு எங்க போறது? ஒரு மாசம் தவணை கட்டலாம் கூட கட்டினதும் போயிடும். முதல்ல கொள்ளையடிச்ச பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா இல்லைன்னா வேற வழி பண்ணணும். வேற எந்த வழியுமே இல்ல. அந்த குரங்குக்கு தெரியும் பணம் எங்க இருக்குன்னு. அவளும் அவளோட கூட்டாளிகளும் சேர்ந்து ஏமாத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நாம கொஞ்சம் ஏமாந்தா கூட அவ பணத்தை அடிச்சுட்டு போயிடுவா. நாம உள்ளதான் போனோம். நீ ஏன் சும்மா பயமுறுத்துற? அதனாலதான் சொல்றேன், அவ எந்த பக்கம் போனாலும் நீ அவளை பின்தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். தாத்தா, சிற்றுண்டி ரெடிப்பா. என்ன சொல்றாரு இவரு? சிற்றுண்டிடா, சிற்றுண்டினா டிஃபன் அர்த்தம். இட்லி வடை பொங்கல் எல்லாம் இருக்கும். போய் ஒரு கட்டு.